வாழைக்காய் பொரியல் செய்ய நான் இன்னைக்கு 3 வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். வாழைக்காயோட மேல் பகுதி தோலை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ஷேப் ஆனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கிறேன். கடாயில வாழைக்காய் வேகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணியோட கட் பண்ணி வச்சிருந்த வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 5 ல இருந்து 7 நிமிஷம் குக் பண்ணா போதும். இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற தண்ணியை வடிச்சிடலாம். அடுத்தது கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கணும். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 ல இருந்து 6 பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை எண்ணெயோட லைட்டா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சு வச்சிருந்த வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காவும் லைட்டா கலரி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கணும். காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அதுவும் முக்கியமாக நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், அதனால நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா கலரி விட்டுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாழைக்காய் இப்போ நல்லாவே மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம்.